நாளை சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லப்படுகிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை வாகனத்தில் தஞ்சாவூருக்கு அங்கு கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல்துறை வாகனத்தின் முன் திமுகவினர் ஏராளமானோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை வாகனத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கிழக்கு நீலாங்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தஞ்சாவூருக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார். நேற்று தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தின் போதுதான் அவர் பேசிய அந்த பேச்சு குறித்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இப்போது அவர் தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் கொண்டு செல்லப்படும் அந்த வாகனத்தின் முன் ஏராளமானோர் திமுக நிர்வாகிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள அந்த காவல்துறை வாகனமானது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தஞ்சாவூருக்கு செல்கிறது என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த எதிர்க்கட்சி தலைவர் கைதை கண்டித்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இப்போது திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்தும் காவல்துறையினர் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காவல்துறை வாகனத்தில் உதயநிதி, அந்த வாகனத்தின் முன்னே காவல்துறையினரும் மற்றும் அங்கு திமுகவினரும் ஏராளமானோர் திரண்டிருந்து மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் வாகனம் மீது திமுகவினர் அங்கு மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதனால் உதயநிதியை கைது செய்து அழைத்து செல்லப்படும் அந்த வாகனம் சற்று மெதுவாக செல்லக்கூடிய காட்சியையும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தும் காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினர் வாகனத்தை சூழ்ந்தவாறு திமுகவினர் ஏராளமானோர் அங்கு திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த இந்த பேட்டியில் காவிரி பிரச்சனையை மடைமாற்றவே இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் பேட்டி அளித்திருக்கிறார். இப்போது உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை வாகனத்தில் இருந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அந்த முதல் காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். But this circus team is doing for the last 3 months. Sir, did you say something wrong yesterday? You decide. You saw the speech. Did you listen to the speech? Did I say something wrong? Did I say something, anybody's name except the CM's name? Then why do you think this is happening? Your statement was misconstrued, sir. Your statement was taken out of context. Let the court decide.